கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2 ப்ரோக்ராம் இருக்குது. அந்த 2 ப்ரோக்ராமில் எது ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஏன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம இதை எக்ஸிக்யூஷன் டைமை வச்சே எந்த ப்ரோக்ராம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் அதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ உள்ள மாடர்ன் ஜென்ரேஷனில் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் சேம் ப்ரோக்ராம் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ப்ராசஸர், எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் இருக்கிறதுனால சேம் ப்ரோக்ராமே சில இதில் வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது, சில இதில் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால எது ஃபாஸ்டரான அல்காரிதம்ட்டு பிக் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதை வந்துட்டு நம்ம மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அந்த நோட்டேஷனுக்கு பேர் தான் ஏசிம்போட்டிக் நோட்டேஷன். ஓகேவா?